அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா, துபாய் வரும் பயணிகள் எச்சரிக்கை. 2 இந்தியர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மாத்திரைகளை கொண்டு வந்ததால் ஏர்போர்ட்டில் கைதான சம்பவம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து தாயை தீர்த்து கட்டிய குவைத்தி குடிமகன் சாத் அப்துல்லா ஏரியாவில் நிகழ்ந்த சோக சம்பவம். அடுத்து சிவில் ஐடி, மொபைல் ஐடி தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் வரக்கூடிய நம்ம ஆளுங்க குவைத் மட்டும் கிடையாதுங்க. சவுதி அரேபியா, துபாய், கத்தார், பஹ்ரைன், ஒமன் இப்படி எந்த அரபு நாடுகளுக்கு வருவதாக இருந்தாலும் பேகேஜில் அரபு நாடுகள் தடை செய்த எந்த ஒரு பொருட்களையும் கொண்டு வராதீங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டு சமையலை பயன்படுத்தும் கசகசாவை கூட குவைத் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா குவைத் அரசு தடை விதித்துள்ளது. அதுபோல் பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரைகள், போதைப் பொருள் கலந்த மாத்திரைகள் இவை அனைத்தும் குவைத் தடை செய்யப்பட்ட பொருட்களாகும். தடை செய்யப்பட்ட மாத்திரைகளை கொண்டு வந்த 2 இந்தியர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரபத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இந்தியாவிலிருந்து போதை மருந்துகள் கலந்த மாத்திரைகளை கடத்திய குற்றத்திற்காக 2 இந்தியர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து அமெரிக்கத்தின் ஃபுஜரா நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பளித்துள்ளது. 5000 ரூபாய் மதிப்புள்ள மாத்திரைகள் இருவரின் வாழ்நாள் சிறைக்கு வழிவகுத்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் இந்தியாவிலிருந்து அமீரகம் வந்திறங்கிய இந்திய இளைஞர் துபாய் ஏர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்டால் நடத்தப்பட்ட சோதனையின் போது 925 மாத்திரைகளுடன் பிடிபட்டுள்ளார். சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வாயு தொல்லை பிரச்சனைக்காக தன் நண்பனுக்கு இந்த மாத்திரைகள் கொண்டு வந்ததாக அவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். ஆனால் அந்த மாத்திரையை பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்த்தபோது அதில் போதை மாத்திரைகள் பல கலந்திருப்பது தெரிய வந்துள்ளது. தன் நண்பன் ஏர்போர்ட்டில் கைதானது தெரிய வந்ததால் மாத்திரைகளை கொண்டு வரச் சொன்னவன் துபாய் விமான நிலையம் வழியாக இந்தியாவுக்கு தப்பிக்க முயன்ற போது விமான நிலைய அதிகாரிகள் அவனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடந்திருக்கு. இப்போதான் இந்த சம்பவத்துக்கு 2 இந்தியர்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால குவைத், துபாய், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு வரும் நம்ம ஆளுங்க அரபு நாடுகள் தடை செய்த பொருட்களை கொண்டு வராதீங்க. அதுபோல் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், அமெரிக்காவை தளமாக கொண்ட பிரபல புள்ளி விவரங்களை வெளியிடும் கல்ஃப் இன்டர்நேஷனல் வெளியிட்ட உலக பாதுகாப்பு அறிக்கையின்படி உலகின் பாதுகாப்பான முதல் 10 இடங்களை பிடித்துள்ள நாடுகளின் தௌலத்துல் குவைத்தும் இடம் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் பாதுகாப்பான நாடாக முதல் இடத்தை சிங்கப்பூர் பிடித்துள்ளது. 2வது இடம் தஜிகிஸ்தான், 3வது இடம் சைனா, 4வது இடம் ஒமான், 5வது இடம் சவுதி அரேபியா, 6வது இடம் ஹாங்காங், 7வது இடம் குவைத், 8வது நார்வே, 9வது இடத்தில் பஹ்ரைன் மற்றும் 10வது இடத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடம் பிடித்துள்ளதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தின் சாத் அப்துல்லா ஏரியாவில் ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நடந்துள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு குவைத்தி குடிமகன் தனது தாயை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளான். தாக்குதல் நடந்த உடனே பாதிக்கப்பட்டவரின் மகள் காயமடைந்தது. தனது தாயை மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் மருத்துவ முதல் உதவி அளித்தும் பயனளிக்காமல் அந்த தாயின் உயிர் பறிபோனது. இதில் குற்றவாளியான குவைத்தியை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, சிவில் ஐடி என்கிட்ட இல்லை, ஆனால் மொபைல் ஐடி இருக்குது. மொபைல் ஐடியை வச்சுக்கிட்டு நான் ஃப்ளைட் ஏற முடியுமான்னு கேட்டிருக்காரு. தாராளமாக பயணம் செய்யலாங்க, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. சிவில் ஐடி இல்லாவிட்டாலும் மொபைல் ஐடியை பயன்படுத்தி இந்தியா, இலங்கைக்கு செல்லலாம். அதே போல் இந்தியா, இலங்கையிலேருந்து குவைத்துக்கு வரலாம். மாஃபி முஷ்கில. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 18,500 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 21 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 17,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 26 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 20,500 ரூபாய்க்கு ஃப்ளை துபாயில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 25 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 15,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 26 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 65 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்தோட தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 287 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 983 ரூபா 96 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 388 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 368 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.